நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே குர்ஆன் ஷரீஃபுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் ஷரீஃபுடைய ரகசியங்களை நாம் ஓரளவு தெரிந்து வைத்து இருக்க வேண்டும் என்ற தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே நான் பரிமாறி வருகின்றேன். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி ஆயத்தின் லஹ்ரன் வ பத்னன். திருமறை ஷரீஃபில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு வசனத்திற்கும் அந்தரங்கமான கருத்து ஒன்று உண்டு, வெளிரங்கமான கருத்து ஒன்று உண்டு என்பதாக சொன்னார்கள். அதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எப்படி வெளிப்படையான அர்த்தம் ஒன்று இருக்கின்றதோ அதே போல் இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அதையும் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அப்படி விளங்கி வைத்திருக்கின்ற சமுதாயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிற்கு எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா தஃப்சீர்களுமே அந்த உள்ரங்கமான அர்த்தங்களை நமக்கு சொல்லித் தருகின்றதா என்று சொன்னால் இல்லை. ஒரு சில தஃப்சீர்களிலே தான் அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய ரகசியமான கருத்துக்களை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹதீஸின் அடிப்படையிலே ஒவ்வொரு வசனத்திற்கும் வெளிப்படையான அர்த்தங்களும் இருக்கின்றது, உள்ரங்கமான அர்த்தம் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நாம் ஒரு வசனத்தை சொல்லலாம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஒரு வசனம் திருமறை ஷரீஃபுடைய நிரப்பமான வசனம். அதோடு திருமறை வசனங்கள் நிறைவு பெற்று விடுகின்றது. அந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தாலா உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான் என்று சொல்லும் பொழுது, மார்க்கத்திலே நமக்கு பூர்த்தியான சட்டங்கள் கிடைத்து விட்டது, மார்க்கத்திலே நமக்கு ஒரு பரிபூரணம் ஏற்பட்டு விட்டது என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் கவலைப்பட்டார்கள். காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நீங்களெல்லாம் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய வெளிரங்கமான அர்த்தத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்றீர்கள், ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய உள்ரங்கமான அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் நிறைவு பெற்று விட்டது, அது மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டது, எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இனிமேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவிலிருந்து திருமறை வசனங்கள் வெளிப்படாது என்றுதான் அர்த்தம். அப்படி என்றால் இது சந்தோஷத்துக்குரிய விஷயமா? அதே போல திருமறை வசனங்களை பேசாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எத்தனை காலங்கள் பார்க்க போகின்றோம், பார்க்க முடிய போகின்றது. திருமறை வசனங்களை கொண்டு வருவதற்காக வேண்டித்தானே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுடைய நோக்கமே திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை நமக்கு சொல்வதற்காக வேண்டித்தானே. அதை சொல்லி வாழ்ந்து காண்பித்த ஒரு பெருமகனாரை நாம் இழந்துவிடப் போகின்றோமே என்பதை எண்ணித்தான் நான் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைவு பகுதி தான் அந்த அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற வசனங்கள் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே. இதிலிருந்து நாம் என்ன தெரிகின்றோம் என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆன் ஷரீஃபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன் ஷரீஃப். நடமாடுகின்ற ஒரு குர்ஆன் ஷரீஃபாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அந்த குர்ஆன் ஷரீஃபிற்கு வாரிசாக ஆக்கப்பட்டவர்கள் தான் அஹ்லுல் பைத்தினர்கள். அரசியல் ரீதியாக ஹலீஃபாக்கள் வந்திருக்கலாம், மாறி மாறி வந்திருக்கலாம், ஆனால் குர்ஆன் ஷரீஃபுடைய வாரிசாக இறைவனால் ஆக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருடைய சிறப்புகளை இன்னும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை தங்களுக்கு மத்தியிலே சுட்டிக்காட்டி, குர்ஆன் ஷரீஃப் என்றால் என்ன, அதனுடைய ரகசியங்கள் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக, அதாவது மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால், இந்த உலகம்
தோன்றுவதற்கு முன்பு இருந்து தோன்றிய பிறகும் இனிமேல் அதற்கு எத்தனை தோற்றங்கள் வரப்போகின்றதோ அவைகள் அனைத்தையும் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து பேசுகின்றது, அது வசனங்களாக பேசுகின்றது என்று சொன்னால் அதுதான் குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள். இந்த பிரபந்தம் பேசிய அந்த பிரபந்தம், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய தற்காலிக நிலை, அதனுடைய வருங்கால நிலைகள், இவைகள் அனைத்தையும் இந்த பிரபந்தம், அந்த பிரபந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் எடுத்து ஒவ்வொன்றும் தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கின்றதே, அதுதான் குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, ஒரு மரம் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு கோடி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது, அதிலிருந்து ஒரு இலை காய்ந்து கீழே விழுகின்றது என்று சொன்னால் அதையும் இந்த குர்ஆன் ஷரீஃப் விட்டு வைக்கவில்லை என்று சொல்கின்றானே, அதுதான். அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு மிக பிரமாண்டமான படைப்புகளும் பேசிய வசனங்கள் தான் குர்ஆன் ஷரீஃப். அந்த அனைத்து பிரபந்தத்துடைய மொழிகளையும் ஒன்று சேர்த்து அவைகளுடைய பாஷைகளை புரிந்து அவையுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை திருமறை வசனமாக ஆக்கி தந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து அந்த வசனங்களை நமக்கு சொல்லித்தரவில்லை. இந்த பிரபந்தம் பேசிய விஷயங்களை எல்லாம் அரபி மொழியாக மாற்றி நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் குர்ஆன் ஷரீஃபுடைய முத்தாய்ப்பான கருத்தாக இருக்கின்றது. அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வோம், அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.